பிரசங்கி 1:18 பார்த்தீங்கன்னா, அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ செஞ்சுரி வெர்ஷனில் வித் மச் விஸ்டம் கம்ஸ் மச் டிஸப்பாயின்மெண்ட். த பர்சன் ஹூ கெயின்ஸ் மோர் நாலேஜ் ஆல்சோ கெயின்ஸ் மோர் சாரோன். அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டுன்னா உலக ஞானத்தை குறித்து சொல்கிறது. உலக ஞானம்னா நம்மளுக்கு அபிஷேகிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு விசேஷித்த ஞானத்தின் ஆவியை நமக்கு தரார். அதுவரையே நம்மளுக்கு என்ன இருக்குது? உலக மனுஷங்க எல்லாருக்கும் இருக்க ஞானம் தான் இருக்குது. அந்த ஞானம், உலக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அப்படின்னா சலிப்புன்னு என்ன? இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டில் உட்காடுறீங்க சாப்பாட்டுக்குன்னு, ஒரு 7 மணிக்கு உட்காடுறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு 10 மைசூர் பாக்கு, ஒரு 10 லட்டு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளோ சாப்பிட முடியுமா நீங்கள்? மத்தியானம் போகிறீங்க, அதே மாதிரி ஒரு 20 மைசூர் பாக்கு, 20 லட்டு ஸ்வீட்டாக வச்சு என்னங்க, ஒரு அல்வா, ஒரு 2 கிலோ அல்வா. காலையில் 2 கிலோ அல்வா, மத்தியானம் 2 கிலோ அல்வா, ராத்திரி 2 கிலோ அல்வா. அடுத்த நாள் வந்து சாப்பிடும்போது ஓடு தருவீங்களா? அல்வான்னு ஒன்று என்ன ஆகும்? டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்லாம். 2 கிலோ அல்வா கொடுத்தா சாப்பிட முடியுமா நீங்கள்? அது என்ன ஆகும்? திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு சாம்பார், நாளைக்கு சாம்பார், திங்கக்கிழமை சாம்பார், செவ்வாய்க்கிழமை சாம்பார், புதன்கிழமை சாம்பார், வியாழக்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார், சனிக்கிழமை சாம்பார். அடுத்த நீங்கள் ஐயோ சாம்பாரா ஓடியே போவீங்க. அதான் சலிப்பு, அதுதான் சலிச்சு போகிறது. அதிக ஞானத்தில், உலக ஞானம், அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டு. அறிவு வெறுத்தவன் நோவு வெறுத்தவன். இது என்னென்னா உலக அறிவு. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஓல்வோ பஸ் எத்தனை ஓடுது, பிஎம்டபிள்யூ எத்தனை ஓடுது, ஆடி எத்தனை கார் உலகத்தில் ஓடுது, இப்படி சொல்லுவான். முதல் நாள் உங்களுக்கு மலைப்பாக இருக்கும், அடுத்த நாள் போகிறீங்க திரும்ப அதே தான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி எப்படி இருக்கும்? பார்க்கும்போதெல்லாம் ஓல்வோ பஸ் எத்தனை ஓடுது தெரியுமா, ஓல்வோ பஸ், ஜெர்மனி வண்டி என்ன தெரியுமா, ஜப்பான் வண்டி தெரியுமா, அமெரிக்கா வண்டி தெரியுமான்னு பேசும்போது, முதல் தடவை பேசும்போது நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப அதே படிப்பீங்களா? நீங்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, விபத்து எங்கேயோ ஒரு தேசத்தில் ஒரு விபத்து, 25 பேர் செத்து போயிட்டான் அப்படின் போது ஒன்றும் தெரியாது. வட இந்தியாவில் இந்த மாநிலத்தில் 30 பேர் செத்து போயிட்டான்னு பார்க்கும்போது எங்கேயோன்னு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 பேர் செத்து போயிட்டான்னு என்ன நீங்கள் உடனே எங்கேன்னு பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்பீங்களா இல்லையா? தினமும் பார்க்கும்போது இத்தனை பேர் செத்து போயிட்டான், இத்தனை பேர் செத்து போயிட்டான், விபத்து விபத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பேப்பர் அடுத்த நாள் பார்க்கும்போது ஐயோ எத்தனை பேர் செத்து போனானோ, எத்தனை பேர் விபத்து எங்கே நடந்துச்சோ, எத்தனை பேர் செத்து போனானோ. இதான் அதிக அறிவு. என்னாகும்? நோய் மாறி, அது நோய் மாறி ஆயிரும். அதே பிரசங்கி 12:12 பாருங்க. பிரசங்கி 12:12 என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. இந்த உலகத்தில் இருக்க புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இழைச்சி போன மாதிரி ஆயிரும், டயர்டாயிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு என்ன ஆயிரும்? சலிப்பாயிரும், இழைச்சி போகும். உங்களுக்கு என்ன ஆயிருது? உற்சாகம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஞானத்தினால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். அதுதான் தெய்வீக ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்குள்ள வித்தியாசம். பிரசங்கி 10:10 பாருங்க. இது முக்கியமான வசனம், இது முக்கியமான வசனம். பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நீ இந்த ஹைவேஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஹைவேஸ் ரோட்டில், இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், சென்னையிலேருந்து நாகூர் வரைக்கும் நாங்கள் காரில் வரோன்னு வைங்க, மத்தியான நேரத்தில் ஒரு இளநீ குடிக்கணும் போல் இருக்கும். ஒரே இளநீ குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். ரோட்டு ஓரத்தில் நிறைய இளநீ கடையாக இருக்கும், போய் நிப்பாட்டணும்னு வைங்க, நிறைய கார்கள் வந்து நிற்கும், பஸ்ஸு காரு எல்லாம் வந்து இறங்குவாங்க, ஸ்கூட்டரில் வரவங்க எல்லாம். அவங்க ஒரு மொட்டை கத்தி வச்சுக்கிட்டு இப்படி ஜுக்கு ஜுக்குன்னா எப்படி இருக்கான். பக்கத்து கடைக்காரன் சக் சக்குன்னு 2 சீவி கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஆனால் நம்ம போன கடை என்ன பண்ணுறான்?
ஒரு மொட்டை அருவாளை வச்சுக்கிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? கத்தி எப்படி இருக்கணும்? கத்தி எப்படி இருக்கணும்? வெண்ணெய் வெட்டுற கத்தின்னு வாங்க எங்கள் ஊரில். அப்படி எப்படி தெரியுமா? வெண்ணெய் வெட்டுற ஒரு கத்தியா வேணும்? எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். அதுதான் ஞானம். நீங்கள் ஞானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் பேசுனா அப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பயப்படணும். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பயப்படணும். ஒரு மூத்த போதகர் சென்னைக்கு வந்திருந்தார். அவரை பார்க்க எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு. ஒரு வாலிப பையன் தம்பிக்கு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேரணும்னு ஆசை. எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேர்ந்துடணும்னு. அந்த பாஸ்டர் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு 7-8 பாஸ்டர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 7-8 பாஸ்டர் உட்காந்துருக்காங்க. அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருக்கிறார். இந்த பையன் சுட சுட டீ எடுத்து வந்தான். பிளேட்டு நிறையா டீ எடுத்து வந்தான். சொன்னாங்க இந்த பாஸ்டர்ஸ் கொடு தம்பி, அப்படியே பாஸ் பண்ணிடுறோம்னாங்க. அவனுக்கு இல்லை, அவர் எப்படியாவது அவர்கிட்ட கை இவன் கொடுக்கணும், எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த டீ எடுத்துகிட்டு வந்த பையன் யோசிக்கணுமா இல்லையா? என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? இவங்களெல்லாம் கடந்து போகணும். எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இவங்களெல்லாம் கடந்து போகணுன்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க. அவர் கொடுப்பார், அவங்க அப்படியே கிராஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. இவன் நானே கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணான்? இப்படி போனவன் கால் தட்டி அவ்வளோ கொதிக்க டீ அவர் மேலே கவுத்திட்டான். அவர் ஐயோ 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 கொதிக்கிற டீ அவ்வளோ டீ கொட்டி உடனே ஒரு பாஸ் என்ன பண்ணிட்டார்? பக்கத்தில் இருக்கிறவர் கோட்டை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் டையை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் சட்டையை ஊற்றிட்டாரு, இன்னொருத்தர் பாட்டில் தண்ணி எடுத்து கட 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 ஊற்றிட்டாரு. இப்போ அவர் அப்படியே வெறும் உடம்போட டீயா கொட்டி தண்ணியும் கொட்டி உட்காந்துருக்காரு. இந்த பையனை எப்படி பார்ப்பாரு? இந்த பையனை இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டராக சேர முடியுமா? சேர முடியுமா? அப்போ நம்ம ஞானமாக நடக்கணும். போகிற இடத்த என்ன பண்ணணும்? போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ என் மனைவி வந்து கேட்குறா, ரூமில் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு பரிமாறும் போது அப்படின்றா. ஏதோ ஒன்று சரியில்லையே என்னன்னு. பரிமாறும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் பரிமாறும்போது ஒரு சாப்பாடை பரிமாறும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் கவனிக்கணும். ஞானமாக நடக்க என்ன பண்ணணும்? அந்த இலை தண்ணி போட்டு கழுவி இருக்கான்னு பார்க்கணும், கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ நல்ல இலையை என்ன பண்ணணும்? உங்களுக்கு கிழிஞ்சிருந்தால் நல்ல இலையை மாற்று இலையை கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? கழுவாமல் இருந்தால் தண்ணி கொடுக்கணும். தண்ணியை வச்சு அவங்க நல்லா கழுவுற வரைக்கும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இது பேசிக்கு. இருக்கிறதுல ஞானம் என்ன தெரியுமா? நீங்கள் பொரியல் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, ரசத்தை ஊற்றினாலும் மோரை ஊற்றினாலும் அவங்க முகத்தை பார்க்கணும், இலையை பார்க்கக்கூடாது, முகத்தை பார்க்கணும். முதலாவது நீங்கள் வச்சுட்டு போதுமா சிஸ்டர், போதுமா பிரதர்னு கேட்கணும். சும்மா நீங்கள் டொபக்கு டொபக்கு டொபக்குன்னு போட்டு போனீங்கன்னா அது மிஷின் போட்டுட்டு போகும். நீங்கள் எதுக்கு மிஷின் ஆன் பண்ணி டப் 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 போட்டு போயிடும். அது ரோபோட் போட்டு போயிடும். அதை என்ன பண்ணணும்? நீங்கள் வைக்கும்போது யாருக்கு வைக்கிறீங்களோ, உங்கள் வீட்லையா இருக்கட்டும், கல்யாண வீடாக இருக்கட்டும், எப்போ சாப்பாடு வச்சாலும் அவங்க முகத்தை பார்க்கணும். எல்லாம் வலது வைத்து சொல்லுங்க, இனிமே நான் யாருக்கு சாப்பாடு வச்சாலும் அப்பா சாப்பிட்றவங்க முகத்தை பார்ப்பேன் ஆண்டவரே, அவங்க எதிர்பார்ப்பு என்ன என்பதை பார்த்து வைப்பேன் ஆண்டவரே. சாப்பாட்டை காட்டிலும் சாப்பிட்றவங்க முக்கியம் அப்பா இயேசுவே. அதை அனுசரித்து நான் நடப்பேன் ஆண்டவரே. இன்றையிலிருந்து நான் ஞானமா நடப்பேன். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில் ஸ்கூலுக்கு இந்த வேன் வரும். இந்த வேன்காரன் பேம் பேன் வாங்க 4வது தெருவில் பேம் பேன் ஒன்று. அப்போ தான் அங்கங்கே ஓடுவாங்க, கிடு என்னமோ தேடுவாங்க. இந்த ஆப்பிரிக்கா காட்டில் புளியை தேடுற மாதிரி கரடியை திறமை தேடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூ. அந்த பிள்ளைக்கு என்னதான் ஷூவை காணும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்து என்னென்னா இப்போ சாக்ஸு உள்ள போடுற
சாக்ஸ். அந்த ஷூ பார்த்தீங்கன்னா அவ்வளவு மண் இருக்கும், முன்னாடி விளையாண்டது அவ்வளவு மண்ணாக இருக்கும். இப்போ பாலிஷ் என்ன பண்ண முடியாது, தேடி எடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா 2 துப்பு எச்சி துப்பி அவங்க போட்டிருக்க துப்பட்டா இல்லைன்னா சேலை எடுத்து 2 தேய் கப்பன்னு தேய்ச்சிட்டு போட்ட வேண்டியது. இப்போ சாக்ஸ் 2 வலது கிடைக்கும், இல்லைன்னா 2 இடது கிடைக்கும். அந்த பையன்ல அம்மா 2 ரைட்டுமான், டே யாரா ஷூக்குள்ளே போய் பார்க்க போகிறா, சப்புன்னு போட்டுறா சுருகுடா. இப்போ இல்லை பென்சில் இல்லை மொட்டையாக இருக்கும், அம்மான்னு வேணா இந்த இவங்க இது வெட்டுறதுக்கு வாங்க, எது வெண்டைக்காய் வெட்டுறதுக்கு, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு கத்தி, அது எழுத்து 2 சீவு சக்கு 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 சக்குன்னு சீவு. ரப்பரில் அழுக்காக இருக்கும், உடனே செவத்தில் வச்சு 2 தேய் சக்கு சக்கு சக்குன்னு தேய்ச்சி வச்சிட வேண்டியது. அவனுக்கு போட்டு சட்டையை தூக்கி போட்டு கப்பு டையை கட்ட வேண்டியது. அவன் காரன் பேம் பேம் பேன் வேணா இங்கே வச்சுக்கிட்டு, இயேசுவே என் பிள்ளை மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன், இயேசுவே தேவதூதர்கள் எல்லாரும் என் பிள்ளையோடு அனுப்பும் ஐயா, போக்கில வரக்கில் தேவதூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளுங்க, பாபா ராமா காபா காபா காபா. திறப்பின் வாசல் ஜபம். அவையில் அம்மா வேன் வந்துருச்சுமா, அம்மா வேன் வந்துருச்சுமா, அப்பா அப்படி ரத்தத்தாலை மூடிக்கொள்ளும், மிகாவேலை அனுப்புங்க, கேப்ரியல் அனுப்புங்க, இயேசுவே எல்லா தேவதூதர்களையும் என் பிள்ளையோடு அனுப்புங்க, நீங்கள் போங்க, நீங்கள் அரவணைச்சு கொள்ளுங்க, இப்படி பலத்த கரத்துக்குள்ளாக இங்கே ஜபம் போய்கிட்டு இருக்கோம். அவன் வேன்காரன் என்ன பண்ணுவான், ஞானமாக நடக்க என்ன பண்ணணும், ஞானம் என்ன நடக்கணும், முந்தின நாள் பிள்ளை வரும்போதே அவங்க என்ன பண்ணணும், அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி ரெடியாக இருக்கணும், அவன் ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டு நல்லா என்ன பண்ணணும், ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி ரெடியாக இருக்கணும், அவன் சாக்ஸ் எல்லாம் துவைச்சி ரெடியாக இருக்கணும், அவன் பென்சில்லாம் தனியாக பென்சில் ரப்பர் புக்ஸு எல்லாம் பக்காவாக இருக்கணும். அவன் என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூலில் போய் நல்லா இருக்க ரப்பரை தூக்கி தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் செவத்தில் ஓட்டு, ஏன்னா எங்கள் அம்மா இப்படி தான் தேய்ச்சாங்கன்னு. அதே மாதிரி தாய்மார்கள் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது யாத்திராக 3:13 அப்படி நாக்கு தொட்டு தொட்டு திறப்பாங்க, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், நல்லா இருக்கே என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்படி பரட்டுறாங்க, அப்படி நாக்கு தொடுறாங்க பரட்டுறாங்கன்னொடனே அங்கே ஒரு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் சோஸ்திர பலிகள் 1000 ஏதாவது ஒன்று கிழிஞ்சி அழுக்காக கிடக்கும், அதை எடுத்து அப்படியே நக்குவான் பாருங்க. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டான், எங்கேருந்து கற்றுக்கிட்டான், அம்மா. அதே மாதிரி தாய்மார்கள் ஆராதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆராதனை ஆராதனை, அம்மா பிஸ்கெட்டுன்னு வேணும், டேய் மீதியா ஆராதனை, அம்மா பிஸ்கெட், டேய் நாய். அடுத்த ஏ பண்ணி, இந்த நாயை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த நாயை பெற்றது யாரு, யாரு என்ன பண்ணணும், ஞானமாக நடக்கணும், என்ன பண்ணணும், அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பண்ணுது, பிஸ்கட் சாப்பிடணும்னு இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு இருக்கு, அது என்ன, இந்த பக்கம் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கும், அது இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உஷு உஷுன்னு உறிஞ்சி காமிக்கும் இவனுக்கு, பார்த்தியா வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன் உருன்னா உடனே மேலே அம்மா அம்மா, இவனுக்கு அதே மாதிரி உறிஞ்சணும். இப்போ தாயில் ஆராதனை ஆராதனை, ஞானமாக நட்ட என்ன பண்ணணும், அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், வெளியே பின்னாடி கொண்டு போய் வச்சு அவனுக்கு பிஸ்கெட் வேணுமா தண்ணி வேணுமா என்ன முறுக்கு வேணுமா கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டாந்து உட்கார வைக்கணும். அந்த பிள்ளையை கொடுத்தது யாரு, அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்தது யாரு, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. எங்கே போய் கேட்கும், முறுக்கு பக்கத்து வீட்டில் போய் கேட்கும். ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் கண்ணை மூடி அப்படியே இருக்காங்க, ஒரு பாட்டியம்மா பாவம் எழுந்திருக்கவே முடியல, உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அப்படியே சோத்துறன்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, அப்படியே பார்த்தான் இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டாரா, இந்த கண்ணாடி எடுத்து சக்கு 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 சக்குன்னு அடிச்சு நொறுக்கி போட்டான், சுக்கு நூறாக போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்க அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின் மாதிரி இழுத்துட்டு போயிட்டான். யாருடைய ஹேண்ட்பேக்கோ 4 பைபிள் மேலே ஏறி மிதிச்சு அந்த ஹேண்ட்பேக் எங்கேயோ கொண்டு போயிட்டான். இந்த அம்மா முடிச்சு போயிட்டு இந்த அம்மா தேடுது, எதை தேடுது, பையனை தேடுதுங்க, பையனை தேடுது, பெற்ற பையனை காணும்னு. யார் பார்த்துக்குவா அதை, உங்கள் பிள்ளை யார் பார்த்துக்குவா, அந்த சிஸ்டர் அழகாக சொல்கிறாங்க, நம்ம தான் பார்க்கணும். எல்லாம் வளர்ச்சி சொல்லுங்க, இனிமேல் ஞானமாக நடப்பாண்டவரே, என் பிள்ளையை நான் பாதுகாத்து கொள்வேண்டவரே,
என் பிள்ளையை நான் பாதுகாப்பா ஞானமா நடத்துவேன் ஆண்டவரே. பொது இடத்துக்கு கொண்டு போகும்போது என் பிள்ளையை ஞானமா நடத்துவேன் ஆண்டவரே. இயேசுவே, கண்மூடித்தனமா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அறிவை கொடுத்திருக்கிறீர், அறிவை எப்படி பயன்படுத்துன்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். என் பிள்ளையை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. ராஜா, நல்ல ஞானமுள்ள தாயாக இருந்து என் பிள்ளைய நான் நடத்துவேன் ஆண்டவரே. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பேன் ஆண்டவரே. டிசிப்ளினை கற்றுக் கொடுப்பேன். எந்த இடத்துல எப்படி நடக்கணும் என்பதை என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். நான் அதுக்கு முன் உதாரணமாக இருப்பேன் ஆண்டவரே. முன் உதாரணமாக இருப்பேன். ஆமேன். கரங்களை திரி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மாதிரி கெஸ்ட் வீட்டுக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை தான் ராஜா, உங்கள் மகா தான் ராணி. ஆனால் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும்? செருப்பை கழட்டி ஷூவை கழட்டி வெளியே வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுதுங்க? போய் அவங்க பெட்ரூமில் அந்த பெட்டு மேலே ஏறி ஷூ காலில் போட்டு மிதித்து ஓடுதுங்க. யார் படுப்பா? அந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை வளர்த்த உங்களை தான் பார்ப்பாங்க. இந்த பிள்ளையை வளர்த்த தாய் இப்படி வளர்த்துருக்காங்களே, இப்படி தகப்பன் இப்படி வளர்த்துருக்காங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். பெட்டில் ஏறக்கூடாது, ஷூ காலை வச்சு பெட்டில் ஏறக்கூடாது, செருப்பு போட்டுட்டு மற்றவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகழகாக கண்ணாடி டம்ளரில் அப்படி கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாடுவாங்க. இந்த பிள்ளை பாஞ்சு எடுக்கும். தாய்மார்கள் விடலாமா? அதை விடக்கூடாது. சிஸ்டர் கொடுக்காதீங்க, ஒரு சின்ன டம்ளர் எவர்சில்வர் டம்ளரில் கொடுங்க, இவ்வளோன்னு கொடுங்கன்னு வாங்கி நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். டொம்முன்னு போட்டு உடச்சிட்டு சாரி சிஸ்டர், போதுமா? சரியாது. அதே மாதிரி பெரியவங்க பேசும்போது இந்த சின்ன பிள்ளைங்க குறுக்க பேசுறது விடக்கூடாது. பெரியவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் இதுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, நேற்று பார்த்தோம்லமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க பெரியவங்க பேசும்போது குறுக்க என்ன பண்ணக்கூடாது? இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஒரு நாளும் பேசக்கூடாது. கற்றுக் கொடுக்கணும். தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி சின்ன பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளை ஓடி போய் என்ன பண்ணுவோன்னா, அழகாக அந்த கிட்டார் வச்சுருப்பாங்க, வயலின் வச்சுருப்பாங்க, கீபோர்டு இருக்கும், பியானோ வச்சுருப்பாங்க. இந்த பிள்ளைகள் ஓடி போய் டங்குன்னு போய் அமுக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, உண்மையா இன்னைக்கு கத்தருக்குள்ள மறிச்சிட்டாரு, மூத்த போதகர். அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம், அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாராம். ப்ரே பண்ண வந்தாங்களாம் ஒரு ஃபேமிலி. பார்த்தா 2 பேரும் புயல் மாதிரி. ஒருத்தையும் பார்த்தா நேராக போய் அவர் பெட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானாம். இன்னொரு பையன் பாத்ரூமில் போய் எல்லாத்தையும் திறந்து விட்டானாம், எல்லா பைப்பையும் திறந்து விட்டானாம். அவர் சொல்கிறார், 2 புயல் வந்த மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க? ப்ரே பண்ணணுமா? இவர் கண்ணை மூட முடியுமா? இவர் கண்ணை சொல்றாரு, நான் கண்ணை மூடி ஜெபிக்க முடியுமா? ஒருத்தர் சிபிஐ மாதிரி ரெய்டு பண்றான்றாரு. சிபிஐ ரெய்டு பண்ற மாதிரி அவர் பெட்டியெல்லாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானா. இன்னொருத்தையும் பார்த்தா ஒரு பாத்ரூம்ல போய் எல்லா பைப்பையும் திறந்து விட்டானா. இவர் சொல்றாரு, நான் கண்ணை மூடி ஜெபிக்க முடியும்ன்றாரு. அதே மாதிரி அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண வாங்கன்னு இருக்காங்க. போனால் வீட்டு வாசல் அப்படி கொடி தொங்குதான், அப்படி எல்லா உள்ளாடைகளும் தொங்குதான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டே உள்ளே வாருமா. அந்த ட்ரெஸ் எல்லாம் மறைவாக இருக்கணும், உள்ளாடைகளை மறைவாக போடணும். சரி, ஒரு உள்ளே போயிட்டாரா. உள்ளே போயிட்டா ஒன்றுமே தெரியலையா. டிவி இருக்கான், டிவி மேலே அண்டா இருக்குதான், அண்டா மேலே குண்டாவான். பார்த்தா எல்லாம் பார்த்தா சோஃபா பூரா பார்த்தா ஏதோ திங்ஸ் அடுக்கி வச்சிருக்கான். இவருக்கு எங்கே உட்காரன்னு தெரியலையா. சத்தம் மட்டும் கிடைச்சா, ஐயா நான் குப்பையா போனேன்னு பார்த்தா அந்த அம்மா உட்காந்து ஓர உட்காந்து குப்பை பாட நீ குப்பை தான்றாரு. ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் போகணும், எங்கன்னா இருந்தாங்களாம். கதவை திறந்தா உள்ள லைட்டை போட்டால் மினுக்குன்னு ஒரு லைட்டா. எங்கே எது இருக்குன்னே தெரியலையா அவருக்கு. பைப்பு எங்கே இருக்குது, வாளி எங்கே இருக்குது, மக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையா. இப்படியா பண்ணுவாங்க? சரி, வாளி எடுத்தோம்னா அது இதை கம்பியை காணுமா, மக்கு எடுத்தால் மக்களை பிடிய காணுமா. நல்ல வலது சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் ஞானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. என் வீட்டை ஞானமாக நான் வச்சிருப்பேன் ஆண்டவரே.
ஞானமா வச்சிருப்பேன். எனக்கு அந்த ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. எனக்குள்ள எப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் என்பதை என்னோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். நான் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, என் வீட்டை நான் எப்படி வச்சுக்கிடணும், என் வீட்டை நான் எப்படி வைக்கக்கூடாது, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும், நடத்தக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்க எழுதி வேத புத்தகமாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பாருங்க எந்த அளவுக்கு ஞானத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-18 வசனங்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். ஆமென். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்றை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவு. அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோன்றதான் ஞானம். எப்படி யோசிக்கிறோம், எப்படி பார்க்குறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிறோம் அப்படின்றதான் ஞானம். புத்தின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. இப்போ இதில் வந்து இப்போ 4 புஸ்தகம் வைக்கலாம், 10 புஸ்தகம் வைக்கலாம். இது மேலே ஒரு 60 கிலோ மூடை அரிசி மூடை வைக்கலாமா? இது மேலே இது கண்ணாடி இது மேலே வைக்கலாமா? அது என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அதுதான் புத்தின்றது. அதுதான் புத்தி. அனுபவத்தினால. ஏன்னா இது வச்சு இது உடைஞ்சு போயிரும்ன்றதை அனுபவத்தினால பெற்றுக்கொள்வது. அதனால முதியோர்கள் சொல்லும்போது நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியது. இப்போ எங்களுக்கு 2 ரைஸ் மில் இருந்துச்சு. எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அப்பாவுடைய அப்பா காலத்தில் 2 ரைஸ் மில் இருந்தது. எங்கள் அப்பா காலத்தில் அது இருந்தது. எங்கள் அப்பாவுடைய தாய் மாமன், அவர் 90 வயசு தாத்தா. அவர் அந்த கணக்கு எழுதுவாராம் அந்த காலத்தில். அதனால் கணக்கு பள்ள தாத்தான்னு வாங்க அவரை. அவர் எது பண்ணாலுமே அவ்வளவு ஞானமாக செய்வார். அவர் சட்டையை அவரே தைப்பார், அவர் செருப்பு அவரே தைப்பார், மர வேலையை செய்வார், எல்லா வேலையும் அவரே செய்வார். அதுக்கு நிறைய உபகரணங்கள் வச்சுருப்பார். அப்போ அவர் வேலை செய்யும்போது கூட உட்காந்து பார்க்குறேன். நான் சின்ன பையன் உட்காந்து பார்க்குறேன். அவர் ஏதோ வந்து தச்சுக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒன்று. அப்போ எங்கள் ரைஸ் மில் வந்து ஒரு 20 அடி உயரம். அது இப்போ இந்த அளவு, இது அளவு உயரம். கல் உடகல்லே கட்டினது. அதுக்கு மேலே வேலை பார்க்கணும். ஒரு ஏணியை ஒருத்தர் வச்சு அதில் ஏறுறான். ஏறும்போது நான் எங்கள் தாத்தாவை பார்க்குறேன். எங்கள் தாத்தா இங்கே வேலை பார்த்துக்கிட்டே அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி அந்த ஏணியை கொஞ்சம் நகர்த்தி வச்சு அதில் சாத்துன்றார். கீழே கொஞ்சம் அந்த ஏணியை நகர்த்தி வச்சு அதில் சாத்தி வச்சு அதில் ஏறின்றார். அவன் இல்லை, அவன் அந்த எங்கள் மதுரையிலேயே பெரிய கொத்தனாருடைய மகன். அவன் பிரபலமான கொத்தனார். இல்லை பெருசு, எனக்கு தெரியும் பெருசுன்ட்டான். என்னவா பெருசு, எனக்கு தெரியும் பெருசு அப்படின்ட்டான். இப்படி ஏறுறான். ஏறி போய் ஒரு இடத்துல போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏணி அப்படியே பறந்து வந்துச்சு. வந்து இங்கே ரோட்டு கட்ட இருந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்தான். டமான் அம்மான்னு சத்தம் கேட்டுச்சு. கை காலெலாம் உடஞ்சி போய் கிடக்குறான் உள்ள. அவர் என்ன சொன்னார்னா, அவர் அனுபவத்தினால, அவர் வயசானவர், அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு, அதான் புத்தி. அவர் புத்தி சொல்கிறாரு, இவன் இப்படி இருக்கு செவர்னா அது கிட்ட வச்சா ஏறி போனால் அப்படி விழுந்துடும். நகர்த்தி வச்சு ஏறினா ஏற அது என்னாகும்? வெயிட்டு செவத்து மேலே தான் இருக்கும். அப்போ பெரியவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை அசட்டை பண்ணக்கூடாது. எல்லாம் வலதுக்கு வைத்து சொல்லுங்க. பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அனுபவத்தினால பெற்றுக்கொண்ட அறிவினால அவங்க புத்தி சொல்லும்போது நான் அதை கவனமாக கேட்பேன். ஆண்டவரே, என்னோட வயசில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய யோசனைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, நான் அறிவாளி கிடையாது,
எனக்கு மட்டும்தான் அறிவு இல்லை, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு. நான் அவங்க சொல்றதை கேட்பேன். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. கரங்களை திரி கதை மேம்படுத்துவோமா? ஞானத்தை கண்டடைகிற, ஞானத்தை கண்டு கொண்டவனும் புத்தியை சம்பாதிக்கிறவன், மற்றவங்க சொல்லக்கூடிய புத்தியெல்லாம் கேட்கிறவனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் ஆண்டவர். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னில் உத்தமமானது. அதாவது அதோடைய மதிப்பு, அந்த ஞானத்துடைய மதிப்பு, அந்த புத்தியுடைய மதிப்பு என்னன்னா வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மேலானது. ஆமென். இதை நீங்க வெள்ளியை கொடுத்தோ பொண்ணு கொடுத்தோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். முத்துக்களை பார்க்கிறது விலையேறப்பெற்றது, முத்துக்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானமும் புத்தியும் முத்துக்களை பார்க்கலாம் விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கதொன்றும் அதுக்கு நிகரல்ல. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும்னா, இப்போ எனக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அதுக்கு ஈக்குவல் இல்லை. ஞானத்துக்கு ஈக்குவல் அதெல்லாம் ஆகாது. உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது எதுவோ அதெல்லாம் ஞானத்துக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அதெல்லாம் காட்டிலும் ஞானம் மேலானது. ஆமென். அதன் வலதுகையில், ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயுசும் ஞானத்தின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்க தீர்க்காயுசா இருப்பீங்க, செல்வம் வரும், கனம் உண்டாகும். ஆமென். அதன் வழிகள் இனிதான வழிகள். ஞானமா நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும், இனிதாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானமா நடந்தீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. இப்ப நான் பாஸ்டுக்கு மரியாதை கொடுத்து இருந்தேன்னா எனக்கு சமாதானமா இருக்கும். நான் மேட்டுமையோட நடந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும். நான் யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். கர்த்தருடைய நாம மேம்படுத்த சொல்றேன். யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். என்னோட வயசுல குறைவா இருந்தாலும் சரி. இப்போ இந்த பாப்பா உட்கார்ந்துருக்கு, என்னோட வயசுல சின்னது, அது அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு மேல ஒரு கிருபை இருக்கும். ஆண்டவர் அந்த பிள்ளை மேல ஒரு அன்பு வச்சிருப்பார். இந்த பிள்ளையை அசட்டை பண்ணா நான் யார் அசட்டை பண்றேன்? யார் அசட்டை பண்றேன்? பரம தகப்பன அசட்டை பண்றேன். அதை ஆண்டவர் பார்ப்பாரா இல்லையா? நீங்க பார்க்குற பார்வை ரொம்ப முக்கியம். யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. வலதுகை வச்சு சொல்லுங்க, யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் ஐயா. நான் வயசு வித்தியாசம் இல்லாம நான் கணத்தை தருவேன் ஆண்டவரே. இயேசுவே கணத்தை தருவேன், கணத்தை தருவேன் ஆண்டவரே. என்னை விட ஒரு படி மேல வச்சு பாப்பாண்டவரே மற்றவங்களை. எனக்கு அந்த தாழ்மையை தாரும் ஐயா, அந்த தாழ்மையை தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஐயா. இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் ஐயா, இன்னிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமேன், ஆமேன். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினது போல இருக்குமா? ஞானம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அப்படி போல இருக்கும். ஞானமா நடந்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பற்றி கொள்கிற, அதை பிடித்துக் கொள்கிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே இது நீதிமொழிகள் 4 அதிகாரம், நீதிமொழி 4 அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை இந்த வசனம் ஞானமான வார்த்தை, ஞானத்தை தருகிற வார்த்தை, அறிவை தருகிற வார்த்தை, புத்தியை தருகிற வார்த்தை, விவேகத்தை தருகிற வார்த்தை. அதை விடாதே, ஞானத்தை விடாதே. ஞானம் உன்னை தற்காக்கும். ஞானத்தின் மேல் பிரியமாயிரு. ஞானம் உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஞானத்தை தழுவிக்கொண்டால் ஞானம் உன்னை கனம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் தானியேலுக்கு கொடுத்த ஞானம் தான் தானியேலை ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தி உட்கார வச்சுச்சு. ராஜாக்கள் எல்லாம் எழுந்து நின்னாங்க. நேபுகாத் நேச்சார் வரும்போது மந்திரிமார்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க, திரும்ப உட்காந்துட்டாங்க எல்லாரும். இப்ப தானியேல் உள்ள வர்றார், யாரெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறார்? எல்லாரும் நிற்கிறாங்க. ராஜா எந்திரிச்சு நிற்கிறார்.
ஆமென். ஞானம், அந்த விசேஷித்த ஞானம், தேவ ஞானம் இருந்ததுனால யோசேப்புக்கு முன்னாடி பார்வோன் எந்திரிச்சு நின்னாரு. ஆமென். தரியு ராஜா எந்திரிச்சு நின்னாரு. பெல்ஷாத்சார் ராஜா எந்திரிச்சு நின்னார் தானியேலுக்கு முன்னாக. அப்படி போல ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்துவார். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க. தேவ ஆலோசனைக்காக, தேவ ஞானத்துக்காக நான் என்ன செய்யணும் தேடி வருவாங்க. ஆமென். அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்க வேளையில் எல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம், பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுர்ந்த ரத்தினம். ஒன்லி a few people speak with knowledge. சில மனிதர்களுக்கு தான் அந்த விசேஷித்த ஞானம் இருக்கு. ஏன் அப்படி? கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல. ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? ஒரு தானியேலுக்கு கொடுத்தாரு, ஒரு யோசேப்புக்கு கொடுத்தார், ஒரு அபிகேலுக்கு கொடுத்தார், ஒரு சாலமனுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் ஏன் கொடுக்கல? என் மேல இருக்க, அதாவது கிருபை என் மேல இருக்குது. சில சமயத்துக்கு கிருபை இல்லாத போல நான் உணர்றேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எல்லாம் அமைதியாக இருவாங்க. இவ்வளோ நல்லா சிரிச்சிங்க இல்லை? நல்லா சிரித்து நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இந்த இஞ்சி தின்ன குரங்குன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? இஞ்சி தின்ன குரங்குன்னு. குரங்கு இஞ்சி தின்னுச்சுன்னா குர்ன்னு இருக்கும். அது மாதிரி நான் ஏது கேள்வி கேட்டால் எல்லாம் அமைதியாகிடுறீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க, உயிரெல்லாம் இருக்குது, நல்லா சிரிக்கிறீங்க. நல்லா சிரிக்கணும். ஒரு சபைக்கு போயிருந்தேன், பாஸ்டர் கோவிச்சக்கூடாது, பாஸ்டர்மா கோவிச்சக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்காரர், தமிழ்நாட்டில் பெரிய ஊழியக்காரர், பெரிய சபை. நாம் போய் ஏதாவது ஜோக் சொன்னால் எல்லோரும் பாஸ்டரை பார்க்குறாங்க. பாஸ்டர் அப்படி இவங்க பாஸ்டர் அவனை ஏங்க கட்டியாக வச்சுருக்கீங்க, நாயாங்க நீங்கன்னு கேட்டேன். ஒரு நாய் சிரிக்குமா? உங்கள் வீட்டு மாடு சிரிக்குமா? உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் சிரிக்குமாங்க? நாய் சிரிச்சுன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் சிரிக்காது, மனுஷன்தான் சிரிப்பான். பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. சிரிக்கணுங்க. நகைச்சுவை, நகைச்சுவை அது ஒரு அணிகலன் மாதிரி. நல்லா சிரிச்சு பழகணும். ஜோக்கு சொன்னால் சிரிக்கணும். மற்றமான ஜோக்கு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது? சிரிக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்கணுன்னே ஏன்னு சிரிக்கக்கூடாது. அந்த ஜோக்கு கேட்டோன்னே நீங்கள் சிரி, அப்படிப்பட்ட தரமான ஜோக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும். நல்லா சிரிச்சு பழகணும். நல்லா சிரிங்களேன். இடத்தை கொண்டு போக போகிறீங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது, ட்ரெயினே போக பிடிக்காது, பஸ்ஸாக அது பரவாயில்ல, ரெண்டு உட்காந்துருப்பான். என்ன பண்ணுவாங்க? அங்கங்கே தெரியாது, பேசாமல் இருக்கலாம். இந்த ட்ரெயினில் நேராக பார்த்த மாதிரி இருக்குமா, அவன் நம்மளை பார்ப்பான். நம்ம பார்க்காத போது நம்மளை பார்ப்பான். பார்க்காத போது இவன் ஆடுறான், கண்ணாடி போட்டு வந்திருக்கிறான், பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்குது, அமைதியாக இருக்கு. இவன் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், அந்த பொண்டாட்டி பார்த்தா சுகப்பாக இருக்கு, இவன் கருகருன்னு இருக்கான். இவனுக்கு இவன் பொண்டாட்டி இவ்வளோ அருமையான பொண்டாட்டியான்னு பார்ப்பான். நம்ம அவனை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி திரும்பிக்குவான். திரும்ப நம்ம ஏதாவது புத்தகம் படிச்சுக்கிட்டோம், பைபிள் வழி ஏதாவது பரட்டணும்னா உடனே நம்மளை பார்ப்பான். கீழே மேலையும் பார்ப்பான். ஒருத்தர் நேராக பார்க்கணும் வேற, கீழே மேலையும் பார்த்தானா சரி பார்க்குறான்னு அர்த்தம். யாருன்னு இது எதுக்கு? ஒருத்தர் எப்பயுமே நான் தான் பேசுவேன். என் ஒய்ஃப் பேசவே மாட்டா, ஒரு வார்த்தையோட பேச மாட்டா, நான் தான் பேசுவேன். என்னால் வாயை மூட முடியாது, அவள் வாய் திறக்க மாட்டா. போன வாரம் ஒரு ஊருக்கு போனேன், வெளியூருக்கு. சும்மா பேசுவேன்னு அவர்கிட்ட ஒரு பேச்சு ஆரம்பித்தேங்க. ட்ரெயின் போய் நிற்கிற வரைக்கும் உடலவே இல்லை. ட்ரெயின் போது டக்கு டக்கு டக்குன்னு அவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க, விடவே இல்லை. நான் இடையில தான் கொஞ்சம் பேசினேன். கடைசியில் ஸ்டேஷன் இறங்க போகும்போது அந்த ஒய்ஃப் இல்லை, ஏங்க இந்த ஞானம்ன்ற புஸ்தகம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு. எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம பேசக்கூடிய இடையில பேசுகிற அந்த 4 வார்த்தையில் அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஞானம் வேணும். அதே மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர், தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளரில் ஒருத்தர். அவர் இல்லை, இந்த மாதிரி ஞானம் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன்னு
எனக்கு தான் முதல்ல ஞானம் வேணும், எனக்கு ஞானம் புஸ்தகம் போட்டோடனே எனக்கு முதல்ல காப்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஆமே, ஆண்டவர் தான் மகிமை. இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது, என்ன சாப்பாடு நேரம். இனி என்ன ஆகும், நான் பேசுனேன்னா எனக்கு ஞானம் நேரம் பசிக்கிறது பற்றிலாம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார். பசிக்கும் போது வச்சு பேசலாமா, இது ஞானமா? பாஸ்டர்கிட்ட போய் கேட்பாங்க அப்புறமா, ஏன் பாஸ்டர் நல்லா பசிக்கும் போது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது ஞானமானு கேட்பீங்க. எதுக்கு வம்பு? எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. முக்கியமான நேரம். யாருக்கு ஞானத்தை கொடுப்பாருன்னா வாஞ்சிக்கிறவங்களுக்கு கொடுப்பார். யாரு ஞானத்தின் மேல தாகமா இருக்கிறாங்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும்னது வெறும் ஹாஸ்பிட்டல் பேகில் இல்லை. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் கேட்க கடவன், தாகமா இருக்கிறவன் தட்ட கடவன், அவனுக்கு திறக்கப்படும். தாகமா இருக்கிறவன் தேட கடவன், அவன் கண்டடைவான். ஆமென், ஆமென். இயேசுவே எனக்கு ஞானத்தை தாருமையா, ஞானத்தை தாருமையான்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை தருவார். வேதத்தை நான் படிக்கும் பொழுது, இயேசுவே வேதத்தின் வார்த்தை இல்லாமல் நீ எதை செய்ய மாட்டீங்க அப்பா, நீர் வார்த்தையாக இருக்கிறீர். இயேசுவே இந்த ஞானம் எனக்கு வேணும், நான் வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு இந்த ஞானம் கடந்து வரணும் ஐயா. இயேசுவே இந்த ஞானம் எனக்கு கடந்து வரணும், உம்முடைய ஞானம். இயேசுவே நீரே ஞானம், நீரே ஞானம். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லியிருக்கிறீங்க. அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீரே ஞானம். உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஐயா, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க இயேசுவே. உம்முடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்ட இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் போது எனக்குள்ள இந்த ஞானம் கடந்து வரணும். இன்றிலிருந்து இந்த வேதத்தை இரவும் போல நான் படிப்பாண்டவரே, நான் படிக்கும் பொழுது உம்முடைய ஞானம் எனக்குள்ள கடந்து வரணும். உம்முடைய அறிவு, உம்முடைய புத்தி எனக்குள்ள கடந்து வரணும் ஐயா. அது பொன்னை காட்டிலும் முத்துக்களை பார்க்கிலும் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்ற ஞானத்தை எனக்கு நீ தரணும் ஐயா. எனக்கு அந்த கிருபை பாராட்டும் ஐயா, எனக்கு அந்த கிருபையை தாரும். ஞானமா இருந்தால், நீ ஞானமா இருந்தால் உன் பரம தகப்பனுடைய இருதயம் மகிழும். நீ ஞானமாய் பேசினால் உன் பரம தகப்பன் இயேசு ராஜா மகிழுவார். ஓ லிபா கதாரா, நீ ஞானமாய் நடந்தால் என் கர்த்தர் மகிழுவார், என் இயேசு ராஜா மகிழுவார். உன்னை சிருஷ்டித்தவர், ஞானமாய் உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை யோசித்து படைத்திருக்கிறார், உன்னை யோசித்திருக்கிறார். ஓ ரபா, நீ குறை உள்ளவள் அல்ல, நீ குறை உள்ளவன் அல்ல. கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீ பெற்றுக்கொள். நன்றி அப்பா, பெற்றுக்கொள். எனக்கு இந்த ஞானம் வேணும் ஐயா. என் ஞானத்தினாலே, என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே நீ எதை கேட்டால் அதை உனக்கு அருளி செய்வேன். நான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கரடு முரடானதை சமமாக்குகிற தேவன், கோணலை செவியாக்குகிற தேவன், தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுகிற தேவன், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன். ஓ ரபா ராகாபா ரபா, உனக்குள்ளே அதிசயத்தை செய்வேன், உனக்குள்ளே அற்புதத்தை செய்வேன். உன் வாழ்க்கை மாறும். ஓ ரீபா காபா லாகாதோ ரோகோபோ ரோ. நான் நல்ல ஸ்கூல்ல படிக்கலையே, நல்ல காலேஜில் படிக்கலையே, நான் யூனிவர்சிட்டியில போய் படிக்கலையே. ஓ ரீபா ஹதர காபாரா, இது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம், இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம், இது தெய்வத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஞானம், இந்த உலகத்திலிருந்து பெற முடியாதது. ஓ ரபா காபா ரபா, உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் அறை வீட்டுக்குள்ள உனக்குள்ளே ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அந்த அனந்த ஞானத்தை உனக்கு தருவார். ஓ ரபா காதா ரபா, ஒப்பற்ற செல்வம் அவருடைய ஞானத்துக்கு நிகர் எதுவும் அல்ல. இந்த உலகம் ஞானத்தை தேடுது, இந்த உலகம் பெஸ்ட் தேடுது. அந்த பெஸ்ட உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை உயர்த்துவார். உன்னை தேடி, உன் ஞானத்தை தேடி உலகம் உன் பின்னால வரும், உன்னை தேடி வரும். ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள், ஞானிகள், உலக ஞானிகள் உன்னை தேடி வருவார்கள். ஓ ரபாபா பாபா, தானியேலின் தேவன் உன் தேவன், யோசேப்பின் தேவன் உன் தேவன், சாலமோனிலும் பெரியவர் உன் தேவன். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை, தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தை, யோசேப்பு கொடுத்த ஞானத்தை உனக்கு கொடுப்பார். ஓ ரபா, அவர் ஞானத்தை விரும்புன்னு சொல்றாரு. உன்னைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். வெளியேறப்பட்ட ஞானத்தை உனக்கு தர நான் வல்லவராய் இருக்கிறேன். ஓ ரபா காபா ரபா, ஓ ரமா காபா ரபா ரபா. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், அவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன்.
அவனிடத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போகும். ஞானத்தின் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஓ லபா காபா, இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம். இதோ கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார் ஊழியத்தை. அவருடைய ஊழியத்தை அவர் இறங்கி வர ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆரம்பிச்சிட்டார். இனி நான் நிறுத்த முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது. என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். யாரும் தடை செய்ய முடியாது. அவர் உனக்கு செய்ய நினைப்பதை யாராலையும் தடை செய்ய முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. நானான்னு நினைக்கிற மகளே மகனே, நான் தானா, இது எனக்கு தானா, இது எனக்கு கிடைக்குமா நினைக்காத. உனக்குத்தான். என் இயேசு உனக்கு சொந்தமானவர். என் இயேசு உனக்கு சொந்தமானவர். எஸ் எஸ், thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ அப்பா, அப்படி ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளையின் மீது கடந்து வருவதற்காக நன்றி ஐயா. Yes Lord, yes yes yes, ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவரும் வெறுமையாய் போவதில்லை. இனி உங்க வாழ்க்கை மாறப்போகுது, உங்க பேச்சு மாறப்போகுது, உங்க நடை உடை எல்லாம் மாறப்போகுது. இன்றிலிருந்து ஒரு மாற்றம். ஓ உன் வாழ்க்கையில மாற்றம், உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம், உன் குடும்பத்துல ஒரு மாற்றம், உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். நன்றி நன்றி நன்றி. ஓ ரபா காதா லானா மகாபாரா கதோரோ ஓலி மகாதாரா கபரோ. ஓ ரபா காபாரபா. இயேசுவே, நீ பொறுப்பெடுத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி.